உங்களால மறக்க முடியாத அந்த சம்பவம் என்ன திருப்பிரகாஷ்? ஓகேக்கா. மறக்க முடியாத சம்பவம்னா இப்ப இடப்பட்ட காலத்துல தான் நடந்த ஒரு சம்பவம். போன வருஷம் 5ஆம் மாசம் நடந்தது. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா, அப்பாவுக்கு வந்து கிட்னி எல்லாம் போய் குடும்பமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுக்கா. ஸோ அதுக்கப்புறம் முட்டி மோதி அது இது பண்ணி ஒரு வேலையில சேர்ந்து நான் தனியா போயிட்டு கல்யாணம் பண்ணோன்னே அது என்ன தொடர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு பொருள். ஓகேக்கா. ஸோ அந்த பொருள் தொடர்றதுனால என் ஒய்ஃபை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னோட குழந்தை 3 குழந்தை வயிற்றுல கலைஞ்சிருச்சு. வயிற்றுல கலைஞ்சிருச்சு. அது வந்து என் கண்ணுக்கு தெரியாதுக்கா, அவங்க கண்ணுக்கு தெரியும். 2 வாரம் 3 வாரத்துல வந்து அந்த பிள்ளை வந்துடும். அந்த பேஸ்ல தெரியும்லக்கா, 2 லைன் காமிச்சிடும். அதுக்கப்புறம் செக்அப் பண்ண போகும்போது கலைஞ்சிடும். அதே மாதிரி தொடர்ச்சியா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம். ஸோ அவங்களும் மனைவியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் போக 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 இன்னும் வேர்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்குள்ள பெரிய சண்டை. அவங்க கண்ணுக்கு என்னன்னு சொன்னீங்களா? என்ன தெரியும்? அது ஒரு உருவம் இருக்காங்க. ஜஸ்ட் வந்து பிளாக் கலர் உருவம் மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷேடோ மாதிரி தெரியும் அவங்களுக்கு. இது வந்து இப்போது வந்து ராத்திரி தான் நடக்கும். ஸோ காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, ஒரு மதியானம் போல கூட டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சு. தட்டி விட்டு பின்னால போவோம். சில டைம் நடுவில் நான் வேலையை விட்டு வந்து அவங்களை வந்து அப்படி வெளியே கொண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு ஒரு அந்த மாதிரி விவசாயம் ஆரம்பிச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்னால் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட வேலை அப்படிப்பட்ட வேலைக்கா, விட்டுட்டோம் வர முடியாது. ஸோ என்ன செஞ்சா, சரி நீங்க முதல் வந்து அப்பா வீட்டு போங்க சொல்லிட்டு அவங்களை அனுப்பிட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்லாங்கோவில் இருக்கேன். அவங்க உப்பனே இங்கே அனுப்பிட்டேன். உப்பனே போற டைம் வந்து ஆக்சிடென்ட், 6 நாள் ஆக்சிடென்ட். ஆனா அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, அவங்க ஃபேமிலி மூலியமா போயிட்டு ஒரு இடத்துல சாமிலாம் பார்த்து இதுதான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே டைம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கனிலாம் கொடுத்து 4 வீட்டு சுற்றி வைங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சம்பவமே நடக்க ஆரம்பிச்சிச்சுக்கா. என்ன சம்பவம்னா, நல்லா இருந்து வீட்டுல இருந்தோங்க. அதுக்கப்புறம் வந்து உடம்பு ரொம்ப வலிக்கும். மறுபடியும் கோயிலுக்கு போவோம். இப்ப நல்லாயிரும். மறுபடியும் கோயிலுக்கு போவோம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழா போனோடனே இன்னொன்னு சொன்னாங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல வந்தோம் பாருங்க. உதவி செய்யாங்க சொல்லிட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணோம். காசும் கொடுத்தோம், எல்லாம் இதெல்லாம் பண்ணி பரிமாறி உதவிலாம் பண்ணி கடைசியில வந்து பெரிய ஆப்பா வந்துச்சுக்கா. அதுக்கப்புறம் எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே தெரியுது கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து விலகிட்டோம் இந்த ஃபேமிலி. ஓகே. ஆனா வந்து கோயிலுக்கு அப்பப்போ போயிட்டு இருந்தோம். ஏன்னா போன் அடிச்சு அவங்க உள்ள பிள்ளைங்களாம் ராப்பாட் ஆயிட்டாங்க. எனக்கு கூட அவங்க போன் அடிச்சு அவங்க பிள்ளைங்க போன் அடிச்சு வாங்க அங்கிள் போய் சரி வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் விலகிட்டோங்க. அதாவது சாமி பாக்குற இடமே வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? எஸ், ஆமாக்கா, ரைட்டுக்கா. அவங்களே வந்து லைஃப் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, நீங்க வாங்கினா வாங்க, சாட்டர்டே சண்டேலாம் நீங்க வாங்க, இது பண்ணோம் அது பண்ணோம், சண்டேனா இங்கேருந்து பந்திங் போனோம் இங்க போனோம்னு சொல்லிட்டு என்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒய்ஃப் எனக்கு வந்து அட்வைசரி போகுதுன்னு போறது இல்லை. அதுக்கப்புறம் தாங்க உண்மையா பெரிய சம்பவமே ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல வந்து வர ஒரு ஆளு, அவர் வந்து வயசானவர் வச்சுங்க, ஒரு 50 வயசு இருக்கவங்க, நம்ம கூட ராப்பாட ஆரம்பிச்சாரு. ஸோ வந்து நாங்க ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தப்ப அவர் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்படி இருக்கணும், என் வாழ்க்கையில இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு, சரி வயசானவர் தானே, வீட்டுக்குலாம் வந்தாரு, உதவி எல்லாம் பண்ணி முடிச்சவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சு. அவர் வீட்டுக்குள்ள கால எடுத்து வச்சாரு. வீட்டுல உள்ள சோறு வந்து அழிவு போக ஆரம்பிச்சிச்சு. வீட்டுல உள்ள எண்ணெய், இந்த தானியங்கள் எல்லாம் முடிய ஆரம்பிச்சிச்சுக்கா. அப்ப கூட எனக்கு எதுவும் புரியல. அப்ப வைஃப் எடுத்துன்னு சொன்னாங்க, இன்னும் சரியில்லைன்னு. நான் அதெல்லாம் நம்பலக்கா. விட்டுட்டு நம்ம இன்னும் மந்திரவாதி இல்லையாக்கா, நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு. சரி அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சு ஒரு கட்டத்துல வந்து என் ஒய்ஃபுக்கு பென்க்ரீஸ் வீணா போச்சுக்கா. டயபிட்டிஸ் வந்துருச்சு, சம்பந்தமே இல்லாம. டாக்டர் போயிட்டு பார்த்து ஹாய் சுகர் ஆகி அந்த சுகர் வந்து 20ல இருந்துச்சு. ரொம்ப துரோவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாச்சு, அட்மிட் பண்ண வேண்டியதாச்சு. ஏன்னா கண்ணு வீணா போக ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த டைம் வந்து என்னோட இன்சார்ஜ், என்னோட சீனியர் வேலை எடுத்து சொன்னாரு, என்னமோ சரியில்லை, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு. அப்ப எனக்கு புரியலக்கா, அது என்னமோ சரியில்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தாங்க ஒரு இடத்துல வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா நம்பிக்கை எல்லாம் போச்சுக்கா. அப்பயே வந்து நான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த 50 வயசு ஒரு அண்ணன் இருந்தாருக்கா, அவர் வீட்டுக்கு வந்து சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி அங்க போறோம், அதெல்லாம் போறீங்க, அதான் வந்து பேய் வளர்க்குற இடம் அது இதுன்னு சொன்னாங்க. அங்க போனோடனே தாங்க தெரிஞ்சு. சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 03699133333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக்
ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அங்க போனோடனே தாங்க தெரிஞ்சு இவனுங்க எல்லாம் ஒரு கூட்டு களவாணி. இவனுங்க வேலையை வந்து இந்த மாதிரி கப்பல் சாரம் உதவின்னு வந்தா வயிற்றுல உள்ள புள்ளைய சாப்பிட்டு அதுல இருந்து காசு பறிக்கிறது தான் இவனுங்க வேலை. இது வந்து காலகாலமா பண்ணியிருக்கானுங்களா, அவங்க தாத்தா பாட்டி காலத்துல இன்ன வரைக்கும் பண்ணியிருக்கானுங்களா. சொன்னாங்க வீட்டுக்கு வந்தவங்க வந்து ஒரு கூட்டு களவாணி. இந்த வீட்டுக்கு வந்தவங்க வந்து 73 கெட்ட சக்தியும் வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அவனால சாப்பாடு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுல விட்டுட்டு போயிட்டு மத்த எல்லாத்தையும் எடுத்து ஒன்னே ஒண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போகும்போது ஒரு ஒளியா இருந்துச்சான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் சனிக்கிழமை களி வெட்ட சொல்லுவோம். இது மாரி ஜன்னல்கிட்ட வெட்டி வைங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி அவரு வருவாரு பாத்துக்கு வரணும் சொல்லிட்டு. ஆனா ஒய்ஃபு கனவுல வந்து கெட்ட கனவா வரும். இந்த களி வெட்டணும்னா சாப்பாடு மாரி சனிக்கிழமை வெட்டி அது வந்து ஒரு ஒளியா வந்து ஒரு குழந்தையா வந்து ஒரு 5 வயசு பிள்ளை வரைக்கும் வளர்ந்து கௌர பலோட இருக்குங்க. சோ அதோட சாப்பாடு வந்து மனைவி உடம்புல உள்ள அவங்க சாப்பிடுறது அப்புறம் என்ன சொல்ற ரத்தம் அதனால தான் அவங்களுக்கு பெங்கிரிஸ் எல்லாம் போச்சு, கண் எல்லாம் வீணா போச்சு. ஆனா மெடிக்கல் டைம் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மாந்திரிங்க இதுல வந்து இதுதான் சொன்னாங்க. அவர் சொன்னார் அந்த கடைசியா போன இடத்துல. அப்புறம் இன்னொன்னு வந்து அவன் வீட்டுக்கு வந்தோடனே என்னோட காலடி மண்ணு எல்லாம் எடுத்துட்டானுங்க. காலடி மண்ணு வீட்டு மண்ணு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. சோ என்னோட அந்த தமிழ் குடுமையா அவங்க கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அவங்க கையில வச்சிருந்தானுங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா அந்த கோயில்ல வந்து காலடி எடுத்து வைக்க போற இந்த இடத்துல இருந்து கால் மேல கால் நான் எடுக்கவே இல்லை காஃபி. அதுக்கப்புறம் அவர் சொன்ன சாங்கியத்துல வந்து வீட்டுல வந்து செய்யும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்க. அவனுக்கு கொடுத்த கனியெல்லாம் வந்து வெட்ட சொன்னாங்க. வெட்டி ஆத்துல தூக்கி எறியணும். வீட்டுல வந்து எல்லாம் வெட்டிட்டு ஆத்துல தூக்கி போறக காடியில உள்ள கனியை வந்து மறந்துட்டேன். ஆனா அது வெட்ட முடியல என்னால. ஏன் வெட்ட முடியல? காடியில ஒரு கனி இருந்துச்சுக்கா, அது கத்திரிக்கோளால வெட்ட முடியல. காரவே அவ்வளவு பெரிய சொன்ன போன கத்திரிக்கோள் கடைசி வரைக்கும் வெட்ட முடியல. இப்ப நான் காடி ஓட்டிக்கிட்டு போது ட்ரை பண்ணிட்டு எக்ஸிடென்ட் பட்டிருப்பேன். ஆனா நல்ல வேலை இன்னும் தெய்வம் காப்பாத்துச்சு போலங்க. கடைசியா அங்க போயிட்டு வெட்டி அதுக்கப்புறம் ஆத்துல விட்டாச்சு. அப்புறம் வந்து மறுநாள் ஒரு இது வந்து 3 நாள் தொடர்ச்சியா செய்யணும்ப்பா. வெள்ளிக்கிழமை கூட சொல்லி இப்ப வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஒரு உயிருள்ள தேவைக்கா அதை வச்சு சாங்கியெல்லாம் செய்யும் போது தான் நான் பார்க்கறதெல்லாம் பார்த்தா கேட்கலாம் கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் போய் அது ஒரு உருவம் இருந்தாங்க. பார்த்து திரும்பிட்ட தரன்னு இழுத்துட்டு போகுது அந்த சேவல. தர இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் மறுநாள் 3ஆம் நாள் போய் அந்த உருவம் எல்லாம் சாங்கியெல்லாம் அது ஒரு ஷேடோமே இருந்தாங்க. ஏன்னா சுடுகாடுக்கா பாத்தீங்க எவ்வளவு இருக்கா இருக்கும் எல்லாம் ஷேடோமே இருந்தா இருக்கா. அந்த உருவம் எப்படி இருக்குன்னு அந்த பல் சொல்லாது இல்லையா. சத்தம் கேட்டது வந்து தர அந்த கோழி இழுத்துட்டு போகுது. அந்த கோழி அப்படி இழுத்துட்டு போயிட்டோன்னே அப்போ மறுநாள் போயிட்டு அவங்க எல்லாம் சாங்கியெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுல வந்து வச்சோன்னிதாக்கா நிம்மதியா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நிம்மதியா இருக்கோக்கா. ஆனா அவர் சொந்த ஒன்னே ஒண்ணுதான், எப்படி இருந்தாலும் யாரு மூலியமா இருந்தாலும் உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிடுவானுங்க, போயிடாதீங்க. காலடி மண் எடுத்தாங்களா குடும்பமே அழிஞ்சிரும், வாரிசே இருக்காது, வயிற்றுல உள்ள குழந்தை கூட இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால நான் நிறைய இழந்துட்டேங்க. அப்பா அம்மா பேசத்துல அப்பா அம்மா தாங்க மீன் எல்லாம் சண்டையாச்சு, சுத்தி சண்டையாச்சு. வாழ்க்கை ஓடி இருக்கு. வைஃப் இப்ப எப்படி இருக்காங்க? வைஃப் கண்ணு ஓகே ஆச்சுக்கா. ஆனா அந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டெராய்டு வந்து குத்திக்கிட்டே இருக்கணும். அது ஒரு எத்தனை வருஷம் சொல்லாங்க, இப்போதைக்கு 3 வருஷம் சொன்னாங்க. ஆனா டயபெட்டிக் வந்தது பெர்மனன்ட் தாங்க, அது ஒன்றும் செய்ய முடியாது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா இவனுங்க மூலியமா வந்து 3 புள்ள இது வந்து 4 புள்ளைய தூக்கிட்டாங்க. அவங்க 2ஆம் மாசம் 1ஆம் மாசம் 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் 3 மாசம் தூக்கி இருக்காங்க புள்ளைய வயிற்றுல இருந்து. சரி, அவங்களோட நோக்கம் என்ன? அவங்களோட நோக்கம் வந்து வயிற்றுல உள்ள சிசுவை கொடுக்கறதுக்கு 60 வருஷமா தலைமுறையா வந்து மக்களை இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01691333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். கிருத்திகா
என்னதான் நடந்துச்சு? ஸோ இது வந்துட்டு ஒரு 10 years பேக் நடந்த விஷயம். அப்ப எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அப்ப நம்ம வந்துட்டு எல்லாம் பாட்டி வீட்டுல இருந்தோம், அப்பாவோட அம்மா வீட்டுல எல்லாம் ஃபேமிலியா இருந்தோம், பெரியப்பா எல்லாருமே இருந்தாங்க. அப்ப அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு அப்பா வெளியே போய் பர்கர் வாங்க போயிருக்காரு. அவர் பர்கர் வாங்கிட்டு வரும்போது கால் கழுவாம நேரா அம்மா கூட மேல ரூம்க்கு வந்துட்டாரு. அப்ப அம்மா கேட்டாங்க, நீங்க ஏன் நேரா வந்துட்டீங்க, நீங்க கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நானும் தங்கச்சியும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அம்மா எங்க 2 பேரும் தூங்க வச்சுட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. அப்புறம் அப்பா வரும்போது மணி ஒரு 11:30 மணி பிளஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்பா ரூம்க்கு வரும்போது சொன்னாரா, கதவு திறந்தோன்னே ஏன் ரூம் ஒரு கெட்ட போன நாசம் அடிக்குது அப்படி கேட்டாருன்ட்டு. அப்பா அம்மா சொன்னாங்க, இவ்வளவு நேரம் நாங்க எங்கத்தான் இருக்கோம், எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஒன்றும் இல்லை, நீங்க படுங்கன்ட்டு. அப்பா எல்லாமே படுத்துட்டாங்க. கரெக்டா அம்மா சொன்னாங்க 12 மணிக்கு கொஞ்சம் கூட எங்க அம்மாவுக்கு வந்துட்டு மேல வந்துட்டு சீலிங்ல வந்துட்டு குச்சியா விறகு குச்சி அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அப்பா கிட்ட சொன்னோன்னே அப்பா சொன்னாரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு அப்படி சொன்னோன்னே அம்மா தூங்கிட்டாங்க. எங்க ரூம்ல வந்துட்டு இருட்டா இருக்கும், பட் மூலையில மட்டும் அம்மா ஒரு சின்ன லைட் வச்சிருப்பாங்க, ஏன்னா அப்புறம் நம்ம பயந்துருவோன்ட்டு. அது குச்சி பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா பாக்குறாங்க, ரூம்பே அவ்வளோ அவங்களுக்கு இருட்டா இருந்துச்சாம். அவங்க பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே நினைவு இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரூம் கதவு திறந்துட்டு என்னை வெளியே விடுங்கன்ட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா எழுஞ்சி வந்து அம்மாவை பிடிச்சிட்டு சொல்றாரு, எங்க போறேன்ட்டு. எங்க அம்மாக்கு என்ன பண்றாங்க பேசுறாங்கன்ட்டு எதுவுமே தெரியாம அவங்க பாட்டுட்டு விட்டுட்டு நான் ஓடணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கீழே தான் பாட்டி தாத்தா எல்லாருமே இருக்கோன்னு எல்லாரும் எழுஞ்சி மேல வந்துட்டாங்க ரூம்க்கு. அப்ப தாத்தா கேட்டாரு என்ன பிரச்சனைன்ட்டு. அப்பா சொன்னது இந்த மாதிரி, பட் அம்மா வந்துட்டு என்னை விடுங்க போனோம் அப்படிதான் செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்ப தாத்தாக்கு வந்துட்டு கொஞ்சம் சாமி வரோன்றனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அம்மாவை ஒண்ணுமே பேசாம ஓங்கி அரைஞ்சிட்டாரு. செஞ்சதுக்கு அப்புறமா அம்மா கீழே ஓகே, அப்புறமா கொஞ்சம் கான்சியஸ் வந்துட்டாங்க. அவங்க வச்சதுக்கு அப்புறமா தாத்தா சொன்னாரு, பரவாயில்ல ரூம்ல இருக்கான்னா எல்லாரும் கீழே போயிட்டு ஹால்லே படுத்துக்கலான்ட்டு. சோ நாங்க 4 பேரும் இறங்கி கீழே ஹால்ல போயிட்டு ஹால்ல படுத்துட்டோம். கீழே இன்னொரு ரூம்ல வந்துட்டு பெரியப்பாவும் பெரியமாவும் படுத்துக்குவாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, நான் வந்துட்டு பெரியப்பா கூட போயிட்டு படுக்க போனேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அது ஞாபகம் இல்லை. அப்ப அம்மா சொன்னாங்க, நான் போறேன்ட்டு போயிட்டு 2-3 தடவை அவங்க கூட படுக்கிறேன்னு ரூம்ல போயிட்டு வந்துட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மா சொன்னாங்க, கரெக்டா 2 மணிக்கு என்னோட பெரியமா ரொம்ப வியர்டா சத்தம் போட்டாங்கன்ட்டு. பெரியமா கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஏதோ என்னைய வந்துட்டு கை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி சொன்னாங்க. அப்படின்ட்டு பெரியமா சொன்னதுக்கு அப்புறம் தாத்தா சொன்னாங்க, யாருமே ரூம்ல இருக்க வேணா, எல்லாரும் ஹால்க்கே வந்துருங்கன்ட்டு. சோ அன்னைக்கு நைட்டு வந்துட்டு யாரும் சரியா தூங்கல, எல்லாரும் ஹால்லே உட்காந்து இருந்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டாங்க. அப்புறமா மறாவது நாள் காலையில அன்னைக்கு நைட் அப்படியே போனோன்னே மறாவது நாள் வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் ஸ்கூல், பட் அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பல. அப்பா எல்லாமே வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பஹாவ்ல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போலான்னு சொன்னாங்க. ஸோ அப்பா அந்த கோயிலுக்கு போனோடனே அவங்க சொன்னாங்க, அந்த சாமி பாக்குறவங்க சொன்னாங்க, ஏதாச்சும் வெளியே இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னோடனே அவரு சொன்னாரு, நீங்க வீட்டுக்கு போயிட்டு மண்டி பூங்கா செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. மண்டி பூங்கா செய்யுங்க, வேற அவர் ஒன்றும் ஏதோ மீன் பண்ணி அந்த மாதிரி அவர் ஒண்ணுமே சொல்லல, நீங்க போயிட்டு இருங்க, அது ஏதோ தெரியாம வந்துருச்சு வீட்டுக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா அம்மா சொன்னாங்க, 3 நாள் கிட்ட அது வீட்டுல இருந்திருக்கு. படி ஏறி வேலை போனா பின்னால வர்ற மாதிரி இருக்கோமா, குளிக்கும் போது நமக்கு பின்னால யாரும் நிக்கிறாங்க, அப்புறம் எப்ப பார்த்தாலும் உடம்பு சிலுத்துட்டே இருக்கோம், அந்த மாதிரி அம்மா சொல்லுவாங்க. 3 நாள் அது அந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா தாத்தா அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானே. அவரு சொன்னாரா, ஒரு கல்லுல சாம்பிராணில வந்துட்டு மிளகு போட்டுட்டு பட்டை மிளகாவும் வீடு ஃபுல்லா காட்டிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. அப்படி 2 நாள் வீட்டுல செஞ்சாங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அப்புறம் அந்த 3 நாளாவுமே வீட்டுல எல்லாருமே ஹால்ல தான் படுத்துட்டேன், யாருமே போய் ரூம்ல தனியாலாம் படுக்கல. அப்ப ஹால்ல படுக்கும் போது என் பாட்டி சொன்னாங்க, கரெக்டா 3 நாளுக்கு அப்புறமா நல்லா கட்டையா ஒரு கருப்பா ஒரு உருவம், நல்லா கருப்பா இருந்துச்சா, கருகருன்னு இருந்துச்சா, அது அப்படியே கால் தாண்டி வாசலுக்கு வெளியே வீட்டுல இருந்து போயிருச்சுன்றத பாட்டி மட்டும் பார்த்தேன்னு சொன்னாங்க. அது அப்படியே வெளியே போயிருச்சு. பாட்டி பார்த்து பயப்படலையா? இல்ல, பாட்டி பயப்படல. அவங்க பார்த்தாங்க, ஆனா பாட்டி பயப்படல. ஸோ வீட்டுக்கு வந்தது யாரு?
இது அவங்க அந்த பர்கர் போட்டு இந்த ஏரியால இருந்திருப்பாங்க. அவங்க அப்படிதான் சொன்னாங்க, அந்த மாரி இருக்கிறது ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்திருப்பாங்கன்ட்டு. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உங்களை பயம்படுத்திய அந்த சம்பவம் என்ன மிஸ் கீர்த்தனா, சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் அப்போ பேக்கரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியான டயர்ட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு நார்மலா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் படுத்துட்டேன். அப்போ நான் பாத்தீங்கன்னா வாசலுக்கு நேரா தான் என்னோட ரூம் இருக்கும், மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அந்த பெட்ரூம்ல நான் ஒண்டி தான் படுப்பேன், யாருமே படுக்க மாட்டாங்க. அதுக்கு நேரம் கது திறந்தது, அந்த மாஸ்டர் கது திறந்தது பாத்தீங்கன்னா நான் பெட்டு நேரா தான் போட்டு நான் படுத்துப்பேன். அதுக்கு பின்னாடி கபட் இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துல. சோ நான் அந்த மெத்தை போட்டு படுத்து நேரா தான் படுத்துருந்தேன். அப்பவே வீட்டுல சொன்னாங்க, மெத்தை போட்டு நேரா படுக்க கூடாது, கிட்டதா வேற பொசிஷன்ல போட்டு மாத்தி படுத்துக்கோ அப்படின்னாங்க. ஸோ நான் அதை நான் கேட்கல. அதை நான் கேட்காதனாலயா என்னன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு நான் படுத்துட்டேன். தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு யாரும் நம்மள பாக்குற மாதிரியே இருக்கே, என்ன இது அப்படின்ட்டு நான் படுத்துட்டேன். பட் ஒரு சைடா தான் நான் படுத்துட்டேன். ஸோ அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உட்கார மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த இடத்துல. அந்த மெத்த பக்கத்துல உட்காரமா எனக்கு ஒரு மாதிரி சூடு, உடம்பு அப்படி சூடாயிருச்சு. எனக்கு ரொம்ப சூடா இருக்கு, உடம்புல அப்படியே எனக்கு வெறுத்துச்சு. நான் என்னடா அது இவ்வளவு சூடா இருக்கேன், இப்படி இருக்கேன், நம்ம ரூம் இப்படி இருக்காது. ஏன்னா என் ஃபேன் ஃபேன் பாத்தீங்கன்னா 5ல தான் இருக்கும். அது அவ்வளவு வேகமா சுத்தம். ஸோ சூடா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு டவுட்ல நான் என்ன பண்ணேன், கண்ணை மெதுவா லைட்டா திறந்து நான் படுத்துட்டேன். அந்த கொஞ்சம் காலுக்கு கீழே அப்படியே லைட்டா கண்ணை திறந்து பாக்குறேன். ஒரு உருவம் என்ன எட்டி இப்படி பாக்குது. அந்த உருவம் எங்க இருந்துச்சு? இப்ப நான் ஒன் சைடா படுத்திருக்கேன்னா அது என்ன உட்காந்து கொஞ்சம் காலுக்கு கீழெல்லாம். ஸோ அது உட்காந்து இருக்கு. அது எட்டியில பார்க்க முடியும். அதோட கண்ணு லைட்டா பார்க்க பெருசா இருக்கு, ஆனா கருப்பு உருவம். அது அப்படியே எட்டி இப்படி பாக்குது. கொஞ்ச நேரத்தை அதை பார்த்தோன்னே நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஆனா எதுவும் யாருமே வரவே இல்லை. நான் கத்துறேன் கத்தி எனக்கு மாதிரியா மூச்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண, ஏற்றி ஓடி போய் லைட் ஆன் பண்ணிட்டு கதவை திறந்து விட்டுட்டு எனக்கு அழுத்துக்கிட்டே இருந்தேன். நான் என்ன பண்ணி என் சிஸ்டருக்கு கால் பண்ணேன். என் சிஸ்டர் நீங்க லைட்லாம் ஆன் பண்ணதும் அந்த உருவம் இன்னும் அங்க இருந்துச்சா இல்ல போயிடுச்சா? காணோம். நான் கத்தி எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த உருவத்தை காணோம். அந்த அளவுக்கு கத்தி இருக்கீங்க நீங்க, அதே பயந்து ஓடுறதுக்கு. எனக்கே கத்தி தெரியல அது என்னது காணோம். நான் என்ன பண்ணேன், லைட்லாம் ஆன் பண்ணிட்டு கதவு திறந்து விட்டுட்டு நான் வெளியே வாசல் எங்க அண்ணன் படுத்திருக்காங்க. நான் போய் எழுப்ப யாருமே எந்திரிக்கல. கத்தி அப்புறம் எந்திரிக்கல. போய் மின்னுக்கு தட்டி எழுப்ப யாருமே எந்திரிக்கல. நான் என்ன பண்ணேன், நேரா என் சிஸ்டருக்கு கால் பண்ணி சொன்னாக்கா கொஞ்சம் ரூமுக்கு வா, நான் அழுதுகிட்டே சொல்றேன், வாக்கா எனக்கு பயமா இருக்கு, பாத்துட்டேன் வாக்கா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ என்ன பண்ணு வெளியே போய் வாசல்ல அண்ணன் கூட படுத்துக்கணும்னு சொல்லிட்டு அது போன வச்சு நல்லாக்கா. எனக்கு அப்பதான் ஆமா அது பிரெக்னெண்டா இருக்குல்ல. அது அப்போ அவங்க 4 months பிரெக்னெண்டா இருந்தாங்க. சோ எனக்கு அப்பதான் ஆமா அது 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்கு. சோ அந்த டைம்ல அதை கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே எனக்குள்ளேயே நான் பேசிக்கிட்டேன். ஸோ அதோட எனக்கு நான் ஒருத்தர் பண்ணிக்கிட்டேன். ஸோ என் பாய்க்கு நான் கால் பண்ணிக்கிட்டேன். 10 வாட்டி கால் பண்ண போனே எடுக்கல. அன்னைக்கு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. எனக்கு தூக்கம் வருது, ஆனா எனக்கு பயம் ஒரு பக்கம், என்னடா மறுபடியும் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு. ஸோ நான் தூங்கல. நான் என்ன பண்ணேன், சாமி பாட்டு திறந்து விட்டுட்டு உட்கார்ந்து தூங்கவே இல்லை அந்த ஒரு நாள் ஃபுல்லா. அந்த வீட்டுல வேற யாரு இருக்கா? ஆக்சுவலி அது என்ன ரெண்டட் ஹவுஸா இல்ல உங்க ஃபேமிலியோட இருந்தீங்களா? அது எங்க சொந்த வீடு தான். நானே, எங்க அண்ணன், அப்புறம் சின்ன அண்ணன், அக்காவோட ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க கிட்ஸ், அண்ணன் பிள்ளைங்களா இருக்காங்க. சோ இவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன் மத்தவங்க யாருமே வரல? எனக்கும் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல, ஏன்டா அப்படின்னு. அப்புறம் என்னதான் பண்ணீங்க? தென் அப்புறம் அன்னைக்கு 1 day ஃபுல்லா தூங்கல. அதோட விடுஞ்சி மணி ஒரு 7 o'clock இருக்கா என் பாய் எனக்கு கால் பண்ணாங்க. சொன்ன இந்த மாதிரி நான் உருவத்தை பார்த்தேன், இது யாருன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு.
அப்ப சொன்னாங்க பயப்படாத, ஒன்னும் இல்ல, விடுஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்னும் இருக்காது, நீ என்ன பண்ணு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு சாமி பட்டை திறந்துட்டு நீ படுத்து தூங்கிடு, ஒன்னும் இல்ல, இதோட நான் அவனுக்கு அப்புறம் கால் பண்ண, ஒரு மத்தியம் 2 மணி போல கால் பண்ண சொல்லிட்டு போனை வச்சுட்டு அதோட நான் மணி ஒரு 12 இருக்கும் அப்புறம் ஏஞ்சி குளிச்சு வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என் பாய் கால் பண்ணி என்ன கேட்டாங்க, என்னதான் ஆச்சு இப்போ சொல்லி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நைட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துட்டேன், ஆனா அது அந்த உருவத்தை பார்க்கும் போது ஆனா அந்த பயந்து ஏஞ்சி நான் போன திறக்கிறப்ப மணி 2 மணி இருக்கும் சொன்னேன். அப்படி கேட்டேன், எத்தனை மணிக்கு நீ பார்த்துருந்தவன்? இந்த டைம் சொன்னேன், இந்த டைம்ல தான் நான் பார்த்தேன். கண்ணு பெரிய கண்ணு, ஆனா அது வந்துட்டு அது உருவமா இல்ல, கருப்பு உருவம், ஆனா அதோட கண்ணு மட்டும் நல்லா நான் பார்த்தேன். ஆனா ஒரு மாதிரி புகையா இருந்துச்சு அந்த உருவம் வந்துட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட சொன்ன, மேபி அது வந்து அமாவாசை, அது வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி உருவம் நீ மேபி வீட்டுல உள்ளவங்களா இருந்திருக்கலாம், மேபி ஏதாவது நீ வந்துட்டு கால் கலாம கூட வந்திருக்கலாம், அதனால கூட அட்டாக் ஆயிருக்கலாம் அப்படின்னாங்க. பட் ஆனா இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ஒரு டவுட், இருக்கிறது வந்துட்டு என் பக்கத்துல அந்த மாதிரி உட்காந்து பாக்கணும் இப்போ யாரையும். ஏன்னா நான் வந்துட்டு கால் வந்துட்டு நான் இன்னைக்கும் வந்துட்டு நான் காலை வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது பெரிய வாசல கால்லாம் கழுவிட்டு தான் நான் வருவேன். நான் என்னைக்குமே காலு கழுமா வீட்டுக்குள்ள கூடவே மாட்டேன். ஸோ 6 monthsக்கு அப்புறம் வேற எதுவும் நடக்கல, திருப்பியும் அந்த உருவம் வரல? அதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.